ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பண்ணைக்கு பார்த்தோன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து 5 கலர் கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ 4 5வது ஒன்று வருங்க அடங்காமல் பார்த்தீங்கன்னா ஏதோ சந்தில் முட்டி வெளியே வந்துடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 8 வாங்கியிருந்தேன். ஸோ அந்த 8ஐயும் பார்த்தீங்கன்னா விற்று பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாபம் கிடைச்சிச்சு. ஸோ அதனால் சரி மறுபடியும் வாங்கி விட்ருவோம், சும்மா தான் இந்த கூண்டு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாங்கி விட்ருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 350 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கிலோ எடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5லேருந்து 3 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வருது மேக்ஸிமம்மு. நீங்கள் ஒரு அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7-8 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்த்தணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிலோ பார்த்தீங்கன்னா வருது. இதோட ஒரிஜினல் விலை பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபா, வெறும் 10 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10 ரூபாய் வந்து நம்ம வந்து 2 கிலோ 2.5 கிலோ வந்துச்சுன்னா வச்சுங்க, நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்துடும். வெறும் 10 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கன்வெர்ட் ஆகிடுது. இதை வளர்க்குறதும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதை விட சின்னதாக கொடுப்பாங்க. நான் வாங்கி பார்த்தீங்கன்னா வந்து 1 வாரம் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது அப்புறம் இங்கே கடைக்கு வந்து ஒரு 4-5 நாள் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 நாள் குஞ்சு இது. ஸோ 10 நாள் ஆச்சு இது முட்டையிலேருந்து வெளியே வந்ததுலேருந்து 10 நாள் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்தாவே தெரியும். அந்த ரோஸ் குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை தெரியுது பார்த்தீங்களா? இது பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோஸ் குஞ்சில் பார்த்தீங்கன்னா வெள்ளை, மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த லக்கையில். அப்படின்னா அது என்னென்னா அந்த பெருசாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா கலர் வந்து வெள்ளை. ஸோ இங்கே வந்து கலர் அடித்து வச்சுக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக அந்த கலர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரெக்கையிலேருந்து அப்படியே வால்லேருந்து மொத்தமாக அப்படியே கன்வெர்ட் ஆகி ஒயிட்டாக மாறிடும். ஸோ இது முட்டை போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முட்டை போடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவல் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவல் தான் வந்திருக்கு. கோழி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச கோழிலாம் பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து முட்டை ஓடுறதுக்குன்னு முட்டை பண்ணிக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு அனுப்பிடுவாங்க போல். ஸோ இந்த சேவல் மட்டும் என்ன பண்ணுறது தெரியாமல் இது மாதிரி கலர் அடித்து இந்த மாதிரி வித்துடுறாங்க போல். சில பேர் என்னென்னா அதை கொண்டுருவாங்க. ஸோ சில பேர் என்னென்னா இது மாதிரி வந்து கலர் அடித்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்கிள்லேயோ கூடையிலையோ பார்த்தீங்கன்னா வச்சு இதை பார்த்து வித்துடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எந்த வராது. நம்ம கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 350 தான் வரும். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 500-550 வரும். இது கலர் கோழி அப்படிங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து 350 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இதுமாதிரி நாட்டுக்கோழி கொஞ்சம் வாங்கிடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன். ஸோ அது போட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 3 வாரம் ஆகும். ஸோ அது வரைக்கும் எதுக்கு அந்த கூண்டு சும்மா இருக்கட்டும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சரி வாங்கி விட்ருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி விட்டுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், அதே பார்த்தீங்கன்னா வந்து அதே பறச்சுன்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இது வருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி கூண்டுக்குள்ளே தான் வச்சு அடைச்சி வச்சு தான் வளர்த்தணும். அப்படி இல்லைன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காக்கா, கீரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு, அப்புறம் உடக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்னதாக இருந்தால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா 1 மாதங்கும் போது ஓரளவுக்கு நல்லா பெருசாகிடும், காக்கா தூக்காத அளவுக்கு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீ கூண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுடலாம். அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை சுற்றிட்டு அதை விட தேனை பொறுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதாவது இந்த அதுக்கு சாப்பிடும்போது சின்ன குஞ்சுகளுக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து கடையில் தீனி வைப்பாங்க, கோழி தீவனம் ஸ்டார்டர் ஃபீடுன்னு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வந்து கொடுத்துடலாம். ஸோ 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீனி எதுவும் போட தேவையில்லை. என்ன கொஞ்சம் அரிசி போடுங்க. இல்லைன்னா அதுவே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காடு இருந்தால் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த புழு பூச்சி இந்த மாட்டில் இருக்கிற பேன் உனி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். நம்ம மாட்டில் பார்த்தீங்கன்னா பேன் நிறையா இருக்கும், உனி பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், ஈலும் நிறையா வரும். ஸோ இது மாதிரி குஞ்சு வாங்கி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா அதுகளே பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி எல்லாத்தையும் தின்றுது, அதில் முட்டையை பிடிச்சி தின்றுது, இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதையே தின்றுது. நீங்கள் பாருங்கள், ஒன்று மேய்ஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா.